விற்கலாம், வாடகைக்கு எடுக்கலாம். இது ஒரு கம்ப்யூட்டர். இந்த ரெண்டில் ஏதோ இதில் உபுண்டு இருக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். இந்த சிஸ்டத்தை விற்க போகிறேன். ஸோ இது தேவைப்படாது. இதை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு 8 GB பென்ட்ரைவ் இருக்குது. ஏதோ ஒன்று 8 GB. இது ரொம்ப பழசு, சிறுசு இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அசம்பிள்டு சிஸ்டம் தான். ஆனால் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இதை நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கிங்க. எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். அழிச்சிட்டு புது சிஸ்டம். ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் பப்ளிஷ் ஆகும். ஸோ இதை ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உபுண்டுவை ஓகே டெல்லையும் F2வையும் அமைச்சிக்கிட்டே இருக்கணும். டெல் F2 அமைக்கிக்கிட்டே இருந்தோம்னா டெல் F2 பயாஸ் மெனுக்குள்ளே போகும். ஓகே, போயிடுச்சா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எதுலேருந்து பூட் பண்ணுறதுன்னு கேட்கும். CPU, ஃபேனு, 8 GB மெமரி, i3 ப்ராசஸரு. இப்போ என்ன பண்ணணும்னா SATA 256 இருக்கா, இதை பூட்டை மட்டும் மாற்றி இது கொண்டு வரணும். ஓகே, ஸோ பூட் மெனு அட்வான்ஸ்டு மோடுக்கு போங்க. ஓகே, அட்வான்ஸ்டு மோடு வந்து F6 இருக்குது. இப்போ F6 அமுக்குங்க. ஓகே, திரும்ப F2 டெல்லு பூட் மெனு. ஓகே, அசஸ் வந்து ஒட்டி இந்த இதை நம்ம பண்ணுறோம். ஓகே, ஆன் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே F11 தான் பூட் மெனு. ஓகே, F11 அமைக்கிட்டே இருங்க. F11 SATA SanDisk. இது மேலேயே பூட் பண்ணிடாதீங்க. உபுண்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு புது மெனுவில் இந்த பென்ட்ரைவில் இருந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஓகேவா? கிடையாது. அப்போ இதில் ஏதோ கிடைக்கும், இதில் ஏதோ வேறு ஏதோ கிடைக்கும். 62 GB இது கிடையாது, தெரியுதா? 62 GB வேறு ஏதோ கிடைக்கும். அப்போ இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? போட்டுட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி தான் லினக்ஸை லோட் பண்ணேன். இந்த சிஸ்டத்தை விற்க போகிறேன். யாருக்கு வேணும்னா சொல்லுங்கள், சரியா? 11 போட்டு இது பூட் ஃபைல்டு, ப்ளீஸ் கண்டினியூ. அப்போ லினக்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். இப்போ இதில் எது சார் போடலான்னா உபுண்டு போடலாம். இது விற்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி உபுண்டு போடலாம். ஓகே, இதில் போய்ட்டு உபுண்டுவை டவுன்லோடு உபுண்டு இல்லை லினக்ஸ் மின்ட்டு கூட போடலாம். உபுண்டு 22.04 LTS. ஏன்னா அது இதுக்கு மேலே வேலை கிடையாது, இதுக்கு மேலே ராஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 18.04 LTS போடலாம். 18.04 LTS லைஃப் சைக்கிள் எத்தனை நாள் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் தருவாங்க, சரியா? LTSனாலே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஓகே, இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா பயானிக் பீவர் வந்து உங்களுக்கு 2026 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி 2024. அப்போ 20.04 அது தாண்டி இருக்குது. அப்போ 20.04 போட்டுருவோம். ஓகேவா?
20.04 LTS. ஓகேவா? 2028 வரைக்கும் இருக்குது. ஓகே, 2029-28 வரைக்கும், 29-28 வரைக்கும் 20.04, 22 இருக்குது. 22 கூட போட்டுடலாம். ஓகே, 22.04. ஓகேவா? ஓப்பன் டு ரிலீஸ் சைக்கிள் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் இதாகும். ஸோ அதை போட்டு இப்போ என்ன செஞ்சோம்னா, இதை இங்கே டிஸ்கில் போய், ஓகேவா, டிஐஎஸ்கே டிஸ்கில் போயிட்டு இங்கே இருக்கா, இந்த டிஸ்கை எடுத்து இந்த இடத்துக்கு போய் இங்கே ஃபார்மேட் டிஸ்க்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? ஃபார்மேட் டிஸ்க் கொடுத்துட்டு ஃபார்மேட் பண்ணிட்டோம். ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் இது டவுன்லோட் ஆன விட்டி என்ன பண்ணணும்னா 34 மினிட்ஸ் எடுக்கும். இங்கே டிஸ்கில் போய் டிஐஎஸ்கே டிஸ்க்கு போய் இந்த இருக்கா, இந்த டிஸ்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும் இந்த இது. அதை அப்படியே இங்கே இந்த ஐஎஸ்ஓவை போடுறோம். எல்லாத்தையும் டிலீட் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்ன இருக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் டிலீட் பண்ண போகிறேன். இந்த சிஸ்டத்தை நான் விற்க போகிறேன். வேண்டுறவங்க வாங்கிக்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டால் வேணும் பண்ணலாம். ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதை யூஸ் பண்ண முடியாது. 8GB RAM i3 ப்ராசஸர் நல்லாயிருக்கும். ஒரு 20,000 ப்ரைஸ் போட்டிருக்கேன். யாருக்கு வேணாலும் கேட்டு வாங்கிக்கிங்க. நல்லா ஒர்க் ஆகும். இது புது மானிட்ரு. இதுனா எடுத்து ஒரு 4 to 5 months தான் ஆகுது. அதனால தான் 20,000.